ஒருத்தன் பிராமண கடப்பாறை தூக்கிட்டு வர்றேன்னு சொல்றான், அவனுக்கு அப்புறம் வச்சுக்கிறோம். நாங்க இந்த வேலை தூக்கிட்டு ஐயா வேல் கொடுத்துருக்காரு எங்களுக்கு, நீ கடப்பாறை தூக்குடி, நாங்க முருகனோட வேலை தூக்கிட்டு வர்றோம். நீ என்ன யாரு சொல்ற, பிராமண கடப்பாறையை தூக்குறியா தூக்கு, நாங்க முருகனுடைய வேலை தூக்கிட்டு வர்றோம், வச்சு பாத்துக்கோ யார் யாருன்னு பாத்துக்கோ. எங்களுக்கு தோழர் முருகன் இருக்கிறார், குறிஞ்சி நில கடவுள். உனக்கு பிராமண தோழன்லாம் கிடையாதுடா, அவன் தோல் மேல உட்கார்ந்து இருக்கிறவன்டா, தூக்கிட்டு வா அவனை, தூக்கிட்டு வா. குலத்தொழில் வேற பண்றேன்னு சொல்லியே அவனையும் தூக்கிட்டு அப்படியே பனைமரத்துல ஏறு. உனக்கு குலத்தொழில் தானே, ஏறு. உங்களை எல்லாம் பனைமரத்துல இருந்து இறங்குடா, நீ படிடா, IAS அதிகாரியாக, டாக்டராக, நீதிபதியாக, அமைச்சராக, முதலமைச்சராக சொன்னா எல்லா குலத்தொழில பண்ண. நீ முதல்ல குளத்துல பணம் ஏறு, வேலையை பார்ப்போம். ஏற முடியுதான்னு பார்ப்போம். நீ ஏறி காமி. முடியாது இல்ல உன்னால, அப்புறம் என்னத்துக்கு வெட்டி பேச்சு? உனக்கு 60 வயசுல உனக்கு தேவையா? உனக்கு உனக்கு 60 வயசு டை அடிச்சு ஊரை ஏமாத்திட்டு இருக்கிற, உனக்கு தேவை 60 வயசுல பணமரம் ஏற முடியுமா? ரிட்டையர் ஆகிற வயசுல நீ வந்து எல்லாம் குலத்தொழில் போ குலத்தொழில் போன்னு இருக்கிற. ஏன் நீ போய உனக்கு பார்ப்போம். உனக்கு பென்ஷன் கிடையாது. குலத்தொழிலுக்கு போனேன்னா 60 வயசுல எனக்கு பணமரம் ஏற முடியல, முட்டி எல்லாம் வலிக்குதுன்னு சொன்னா பென்ஷன் தர மாட்டான். நீயா தான் ஏறி பொழைக்கணும். அதை எல்லாம் விட்டு, அதாவது உடல் உழைப்பிலிருந்து பார்ப்பனர்கள் தான் வெளியேறிய சமூகம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடல் உழைப்பிலிருந்து வெளியேறிய ஒற்றை சமூகம், ஒற்றை சாதி பார்ப்பனர்கள் மட்டும்தான். தமிழர்கள் உடல் உழைப்பை சார்ந்துதான் வாழ வேண்டும் என்று விதியை விதித்து நம்மளுடைய உழைப்பில் வாழ்ந்தவன் அவன். பெரியார் என்ன சொன்னாரு? கல்வி கற்று உடல் உழைப்பிலிருந்து விடுதலை பெறுங்கள் என்று சொன்னார். இவன் என்ன சொல்றான்? மறு உடல் உழைப்பை காமிக்கிறான். போய் ஏறு, 60 வயசுல பணமரம் ஏறு. யார் வேண்டான்னு சொன்னா? ஏறி அங்கிருந்து போடு பாப்போம். நீ என்ன சொன்ன? கல்லூரிக்கு போதுனா கல்லு குடிச்சிட்டு போறேன்னு சொன்னவன் தானே நீ. கல்லு குடிச்சு கல்லூரிக்கு போனா என்ன லட்சணத்தை படிச்சிருப்ப நீ? பெருமையா பேசுறேன். நாங்களாம் கல்லு குடிச்சிட்டு தான் கல்லூரிக்கு போ, அதுல பெருமையாடா உனக்கு? எதெல்லாம் சீரழிவோ அதையெல்லாம் இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய ஒருத்தனை எப்படி தலைவனா வைக்கிறது? தருதலை எல்லாம் தலைவனாக முடியாது. ஓரமா உட்காந்து புலம்பு ஒப்பாரி வைக்கிறண்டி. உனக்கு தேர்தலில் வச்சுக்கிறோம் வா. எங்களுக்கு 200 ஓட்டு 20 ஓட்டு இதெல்லாம் 2 ஓட்டு கூட எங்களுக்கு தேவையில்லை தம்பி. எங்களுக்கு 2 கண்டு போனாலும் போகல, உனக்கு ஒத்த கண்டு போனாலும் சந்தோஷம் தான் எங்களுக்கு. அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா உன்ன மாதிரி தருதலை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, உதாரணமாக, தலைவனாக வர்றதுக்கு ஒரு காலத்திலும் எங்கள் வாழ்நாளில் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். குலத்தொழில பண்டுன்னு சொல்லக்கூடிய ஒருத்தனை நாங்கள் ஒரு காலத்திலும் அனுமதிக்க மாட்டோம். இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்.